அரண்மனை 4 படம் சீக்கிரமே ஹாட் ஸ்டார்ல வரப்போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. புஷ்பா 2 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது. இப்ப 75 Days to Goன்னு ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜெயம் ரவியோட காதலிக்கு நேரமில்லை படத்துக்கான ஒரு கிளிம்ஸ் நாளைக்கு வரப்போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இந்தியனோட சீக்குவல்ல காஜல் அகர்வால் நடிச்சிருக்காங்க. இப்ப காஜல் அகர்வாலோட ரோல் பார்ட் 2ல இருக்காது, பார்ட் 3ல தான் வரும்னு இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் கமலஹாசனோட டிஏஜிங் பிளாஷ்பேக்கும் பார்ட் 3ல தான் வரும்னு சொல்லப்படுது. இளையராஜாவோட பர்த்டே ஸ்பெஷலா இளையராஜாவோட பயோபிக் மூவில இருந்து ஒரு புது போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. சூர்யா 44க்கான ஷூட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு இது அபிஷியலா ஒரு வீடியோவோட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சூர்யாவோட லுக் இதுல ரிவீல் ஆயிருக்கு. லுக் பார்க்க செம்மையா இருக்கு, பங்க் எல்லாம் வச்சு நல்லா இருக்கு. சூர்யா 44 போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பீரியட் படமா வருமானு தான் டவுட்டா இருந்துச்சு. இப்ப இந்த லுக் பார்க்கும்போதும் பீரியட் படமா வருமானு தான் தோணுது. இந்த லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சூர்யாவோட சூர்யா 44 மூவில கருணாகரனும் ஜோஜி ஜார்ஜும் நடிக்க போறாங்க. இது நேத்திக்கே வந்த அப்டேட் தான். நேத்திக்கு நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்த அப்டேட் இது. இருந்தாலும் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருந்தேன், அதை எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, அதான் இப்ப திரும்ப சொல்றேன். சர்ஃபிரா மூவில சூர்யா கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. அது சூர்யாவோட மூவிஸ் லிஸ்ட்ல ஆட் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஆட் ஆகும், ஆனா நம்பர்ஸ் ஆட் ஆகுமாங்கிறது டவுட். எக்ஸாம்பிளுக்கு சூர்யா 43 44ன்னு வருதுல, இதுல ஆட் ஆகுமாங்கிறது டவுட். ஆனா பிலிமோகிராஃபி லிஸ்ட்ல இருக்கும். சூர்யா 44 போஸ்டர்ல லவ் லாஃப்டர் வார்னு போட்டிருக்கு. அப்ப இந்த படம் ரொமான்டிக் கலந்த ஒரு ஆக்ஷன் படமா இருக்குமா? விஜய் பர்த்டேக்கு கோட்டோட செகண்ட் சிங்கிள் மட்டும் தான் வருமா, இல்ல டீசர் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு டீசர் வர மாதிரி அப்டேட் வரல, செகண்ட் சிங்கிள் தான் வரப்போகுது. அண்ட் சூர்யா 44க்கு நீங்க சொன்ன மாதிரி ரொமான்டிக் ஆக்ஷன் படமா இருக்குமாங்கிறது டவுட் தான். லவ் இருக்கும், ஆனா அது பெருசா இல்லாம ஆக்ஷன் தான் பெருசா இருக்கும் நான் நினைக்கிறேன். அரண்மனை 4 விஜய் டிவிக்கு போகணும்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு, அது கரெக்டா தெரியல. ஆனா அப்படி ஒரு நியூஸ் வருது. ஒன்னு சன் டிவி இல்ல கலைஞர் டிவி தான் வாங்கணும். விஜய் டிவி எப்படி உள்ள வராங்கன்னு தெரியல, நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஆனா விஜய் டிவிக்கு இந்த படம் போகுமாங்கிற ஒரு டவுட் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா மோஸ்டா ஹாட் ஸ்டாரும் விஜய் டிவி தான் பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க. இப்போ அரண்மனை 4 ஹாட் ஸ்டார்ல வரப்போகுதுன்னா சோ இப்ப விஜய் டிவிக்கு போகுமாங்கிற டவுட்டும் இருக்கு. வெயிட் பண்ணி பாப்போம் என்ன போகுதுன்னு. பிரதர் படம் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்டேட் வந்தா நான் சொல்றேன். சூர்யா 44 அடுத்த வருஷம் எப்ப ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒன்னு சம்மருக்கு வரும், இல்லனா அடுத்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டைமுக்கு வரும். ராயன் படம் ஜூலை 26 வரும்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் நானும் கேள்விப்பட்டேன், ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம தான் இருக்கு. நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். அரண்மனை 4ஓட கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். நடிகர் படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் படத்துக்கான ஃபைனல் ரிப்போர்ட் வரல, ஆனா கலெக்ஷன் கம்மி தான் சொல்றாங்க. சோ படம் ஃபிளாப் தான் ஆயிருக்கும். சூர்யா 44 பட்ஜெட் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் இன்னும் அவங்க முடிவு பண்ணல, ஆனா சூர்யா கெரியர்ல கங்குவா படத்துக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் பட்ஜெட்டா இந்த படம் இருக்கும். பிசாசு 2 அப்டேட் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அப்டேட் வரல, நான் வந்தா சொல்றேன். இப்போதைக்கு அப்டேட் வர மாதிரியும் தெரியல. ரஜினியோட ஃபர்ஸ்ட் படம் 16 வயது நிலவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எந்த படம் இல்ல, ரஜினியோட ஃபர்ஸ்ட் படம் 1975ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் விக்கிபீடியால பார்க்கலாம். கலெக்ஷன் தான் தப்பா இருக்கும். 24 படம் ஹிட்டா ஃபிளாப்பா கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் நிறைய பேர் ஃபிளாப்னு சொன்னாங்க, ஆனா ஆவரேஜா போயிருக்கு. வசூல் 100 கோடிக்கு மேல. இந்தியன் டு ஆடியோ லான்ச்சை எப்ப எந்த டிவில போடுவாங்க, யூடியூப்ல எப்ப வரும், நார்த் இந்தியால படத்தை ப்ரோமோட் பண்ணுவாங்களான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா அங்க ப்ரமோஷன் நடக்கும். ஆடியோ லான்ச் சன் டிவில கலைஞர் டிவில வரும். சன் டிவில போட்டா நல்லது, ஏன்னா அங்க போட்டா நல்ல ரீச் இருக்கும். டிவில வந்ததுக்கு அப்புறம் தான் யூடியூப்ல வரும். எப்ப வரும்னு அப்டேட் வந்தா நான் சொல்றேன். கார்த்தி 26 27 படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 27 வர வாய்ப்பு அதிகம். 27 தான் மையலகன். 26 வா வாத்தியார் வருமாங்கிறது டவுட் தான். மாமன்னன் படத்தை எதுக்கு விஜய் டிவிலையும் போட்டாங்க, கலைஞர் டிவிலையும் போட்டாங்கன்னு கேட்டிருக்காரு. அது உதயநிதி படம். சோ கலைஞர் டிவி கிட்ட ரைட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க ஷேரை பிரிச்சு கொடுத்தாங்க. ராம்பத்னியோட அடுத்த படத்தை ஒருத்தர் கேட்டிருக்காரு. டபுள் ஸ்மார்ட் படம் தான். இந்தியன் பார்ட் 1ஓட பிளாஷ்பேக்லயே ஹீரோ யாரு என்ன பண்ணாருன்னு காமிச்சிட்டாங்க. அப்ப அடுத்து வரக்கூடிய சீக்வல் பிளாஷ்பேக்ல என்ன காமிப்பாங்க, என்ன இருக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுல சொல்லாத இன்னும் நிறைய விஷயம் இருக்கும். டிஏஜிங்ல வேற யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு ஒருத்தான பிளாஷ்பேக் ஏதோ அவங்க வச்சிருக்காங்க. கங்குவா சைனால ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு டவுட் தான், நான் அப்டேட் வந்தா சொல்றேன். நான் கடவுள் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுவும் இப்போதைக்கு டவுட் தான். RRR நாட்டு சாங்கு கொரியோகிராஃபி பண்ணவங்க தான். கங்குவாலையும் டான்ஸ் மாஸ்டரானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கரெக்ட் தான், அவங்க தான் இவங்க. மிஷன் சாப்டர் 2 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான அப்டேட் இன்னும் வரல. மிஷன் சாப்டர் 1 ஹிட் ஆயிட்டு, சோ எடுக்க நினைச்சா அவங்க எடுக்கலாம். ஆனா இன்னும் அதுக்கான ஒர்க் அவங்க ஆரம்பிக்கல. இன்ட்ரோ பிஜிஎம் மாத்த சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏகப்பட்ட மியூசிக்கை செக் பண்ணிட்டேன், எதுவும் இந்த இன்ட்ரோக்கு செட் ஆகிற மாதிரி இல்ல. இதான் ஓரளவுக்கு செட் ஆயிருக்கு. சோ அதை இப்போதைக்கு மாத்துறது கஷ்டம். கருடன் படத்துக்கான பட்ஜெட் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்ராக்சிமேட்டா 25 கோடி கிட்ட இருக்கும். இந்தியன் படம் கேரளாவில் ரீரிலீஸ் ஆகுமா, இந்தியன் டு ஆடியோ லான்ச்சை எப்ப போடுவாங்கன்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி இப்பதான் நான் சொன்னேன். இந்தியன் படம் கேரளாவில் வருமாங்கிறது டவுட் தான். தமிழ் அண்டு தெலுங்கு வெர்ஷன்ல படம் வரும்னு சொன்னாங்க, ஆனா கேரளாவில் ரிலீஸ் ஆகும்னு மென்ஷன் பண்ணல. 2ஆம் உலகம் படம் நல்லா இருக்கும், ஆனா அது ஃபிளாப்னு சொல்றீங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டிருக்காரு. எனக்கு ஒரு டீசென்டான படமா இருந்துச்சு, ஆனா படம் ஓடல, அதான் உண்மை. LCU ஷார்ட் பிலிம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான ஒர்க் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. அப்டேட் சீக்கிரமே வரும்னு சொன்னாங்க, ஆனா இது வரைக்கும் வரல. நான் வந்தா சொல்றேன். கலகலப்பு 3க்கு யாரு மியூசிக் ஹிப்ஹாப் தமிழாவான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அது முடிவாகல, ஆனா ஹிப்ஹாப் தமிழா பண்ண வாய்ப்பு அதிகம்.
கோட்டோட ஷூட்டிங் ஸ்ரீலங்கால எங்க போகுதுன்னு நிறைய பேர் நேத்து கேட்டீங்க. இப்ப ஷூட்டிங் எங்க போச்சுன்னு அங்கிருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, பாத்துக்கங்க. நேத்திக்கு ஒரு கேம் வச்சேன். திருமலை படத்தோட கதை தெலுங்குல ஒரு ஆக்டருக்கு போச்சு, அது யாருன்னு கேட்டேன். நிறைய பேர் மகேஷ் பாபுன்னு சொன்னீங்க, ஒரு சிலர் பிரபாஸ்னு சொன்னீங்க. ஆன்சர் வந்து பிரபாஸ் தான். மகேஷ் பாபுவோட வைஃப் இந்த மூவில நடிக்கிறதா இருந்து அவங்க விலகினாங்க. சோ அதை வச்சுதான் மகேஷ் பாபுன்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மகேஷ் பாபு இல்ல, ஆன்சர் பிரபாஸ் தான். இன்னைக்கு எப்பவும் போல ஃப்ரேம் தான். இது எந்த மூவிக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க, ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.